ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் பேரடாக்ஸ். இது அனிமே லவர்ஸ் தமிழ் சொசைட்டி சேனல். இன்றைக்கி நம்ம டேல்ஸ் ஆஃப் டிமென்ஷன்ஸ் காட்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் சாப்டர் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைனாலும் ஒரு சின்ன ரீகாப் தரேன். இந்த கதையோட ஹீரோ நீலி இந்த சேக்ரெட் ஃபேமிலியோட அட்டை தடக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு ஒரு சவால் விடுறாரு. அடுத்த வர 2 மாதம் டெஸ்ட்டில் தன்னோட சக்திகள், அதை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை 100க்கும் அதிகமாக கொண்டு போகிறேன், அண்டு பிரான்ஸ் 1 லெவலை அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. அதை சேக்ரெட் ஃபேமிலி டீச்சர் வந்து அக்செப்ட் பண்ணி தன்னோட பெட்டையும் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு துணையாக அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிற்கிறாங்க. அப்போது அது கண்டினியூட்டியோட அந்த சேக்ரெட் ஃபேமிலி டீச்சர் கரண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஈஸியும் இவங்க தான் ஃப்யூச்சரில் நீலியோட ஒரு காதலி. இவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆல்ரெடி 86 அட்டைன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிசல்ட் சொல்கிறாங்க. அது கூட சென்சியூ அண்டு ஷியானிங்கருங்கிற இன்னும் 2 பேர் வந்து 78 டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க 3 பேரும் அடுத்த 2 மாதத்துக்குள்ளே தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை 100க்கும் அதிகமாக உயர்த்தி பிரான்ஸ் 1 லெவலில் அட்டன் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஆர்ச்சி ஸ்கூலுக்கும் தன்னுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் ஷானிங்கரா இவங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது, இவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து பக்கத்தில் இருக்க டார்க் ஃபாரஸ்ட்குள்ளே போய் இவங்க வாழ்க்கையை தடம் புரண்டு போயிடுச்சுங்கிறது, ஷியானிங்கர் வாழ்க்கையை தடம் புரண்டு போயிடுச்சுன்னு நீலிக்கு ஞாபகம் வருது. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே அவரை அவங்களையும் எப்படியாச்சும் காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் திரும்பவும் சேக்ரெட் ஃபேமிலி டீச்சர் வந்து தன்னோட லெசன்ஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் வர முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் லெவலில் ஒருத்தர் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களால 100 பவுண்ட் பாறையை கூட ஈஸியாக தூக்க முடியும். அது இல்லாமல் ஒரு பெரிய மரத்தை தன்னோட வெறுங்கைகளாலே அடித்து உடைக்க முடியும். இது நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீலியோட ஒரு ஃப்ரெண்டு வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதே சமயத்தில் 2 மாதத்தில் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், அதனால தான் நான் சவால் விட்டுருக்கேன்னு நீலி ரொம்ப தைரியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர், உனக்கு ஈஸி ஒன்று பிடிக்குமா, அவங்கள பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க யாரும் தெரியல, கிராம தலைவரோட பொண்ணு, அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற அளவுக்கு உனக்கு வந்து இது கரேஜ் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக இருக்குது, அதனால தான் நான் இந்த சவாலையும் விட்டுருக்கேன், இந்த சவாலையும் ஜெயிப்பேன், அதேமாதிரி ஈஸியனையும் தன்னோட காதலியாக அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து, நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு, நம்ம ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி கவலைப்படாத, நான் ஆல்ரெடி அதுக்கான திட்டத்தை வகுத்துட்டேன், அதுக்கு சில ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம பண்ணவே போதும், ஆனால் அது ரொம்ப கடுமையாக இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இது நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகப்படுத்த முடியும், அதே சமயத்தில் உங்களால் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களோட சக்திகள் அதிகமாகுங்கிற நம்பிக்கையும் தர்றாரு. அதே சமயத்தில் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, என்னோடய சோல்ட்ரின் வந்து ரெட் சோல்ட்ரின், அது இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியானது, இதை இந்த டைமில் நான் என்னால் இது பண்ண முடியுமா, அதாவது இதிலிருந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு, இது எப்படி நான் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நானும் ரெட் சோல்ட்ரிங்கில் தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் ஆனால் அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் தேவைப்படுது, இந்த டீமன் ஸ்பிரிட் காயின்ஸுங்கிறது தான் அவங்க கிராமத்தில் இருக்கிற ருப்பி, நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிற ருப்பி மாதிரி, ஸோ அது இருந்தாவே போதும், நம்மளால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அவரோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து, கவலையே பட வேணாம், என்கிட்ட 2000 டீமன் ஸ்பிரிட் காயின்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லோரும் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டது நீலி, இல்லை அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அட்லீஸ்ட் நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டீமன் ஸ்பிரிட் காயின்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்லேயே மூழ்கிட்டாங்க. அது இல்லாமல் அந்த ஸ்பிரிட் காயின்ஸை எப்படி நம்ம சம்பாதிக்கிறங்கிற வழியையும் நம்ம தான் தேடணும்னு சொல்லிட்டு நீலி அந்த ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவர் மார்க்கெட் சந்தையில் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு வியாபாரி தங்கிட்ட சில்வர் விங்டு டீமனோட ஸ்பிரிச்சுவல் காட்லெட்ஸ் இருக்குது,
அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு சில்வர் லெவல் ஆளுங்களுடைய மோதிர சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எல்லோரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது அதோட விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜென்யூ அந்த சேக்ரெட் ஃபேமிலியோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப ஆணவமாக என்கிட்ட இந்த காயின் இவ்வளோ இருக்குது, எனக்கு அதை பேக் பண்ணி தாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த வியாபாரியும் கொடுங்க ஐயா கொடுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த இது வாங்கிட்டு சுரிச்சல் கான்ட்லெட்டை அவங்களுக்கு விற்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ரிங்கும் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ரிங்குங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இல்லாமல் அதனால் பல கியூபிக் மீட்டர் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதை நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த சக்தி இருக்குது. அது வந்து பணக்காரர்கிட்ட மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமையாக பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வின் அதை பார்த்துட்டு மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லும் போது இல்லை நீலி சொல்கிறாரு, ஈஸ்வின் இதுக்கெலாம் மயங்க மாட்டா, அவளோட கேரக்டரே வேறு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாரு. அது இல்லாமல் நமக்கு 2 கிராஸ் பவுஸும் 500 கிராஸ் பை போல்ஸும் வேணும். அதாவது வில்லோ அம்பும் நமக்கு தேவை. அதை வச்சு நம்மளால் சில காசுகளை சம்பாதிக்க முடியும். அதன் மூலம் நம்மளால் நமக்கு தேவையானதை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சில மருந்துகளையும் மூலிகைகளையும் வாங்குறாரு. அதை வச்சுக்கிட்டு ஒரு மருந்து தயாரிக்கிறாரு. அந்த கிராஸ் அதாவது ஒரு சின்ன புல்வெளியிலிருந்து சின்ன கிராஸ் எடுத்து அதை ஃபார்முலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா தயாரிக்கிறாரு. ஆக்சுவலி நீலிங்கிறவர் முன் காலகட்டத்தில், அதாவது இவர் இளம் வயதில் இருக்கும்போது ஆல்கெமிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அதாவது பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அந்த டைமில் இவருக்கு தெரியாத மருத்துவமும் இல்லை, அதே டைமில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இவருக்கு ஞாபகமாக இருக்குது. ஸோ இவரோட நாலேஜ் அண்ட் பவர் இதுவும் ஒன் ஆஃப் த பவர். இதை யூஸ் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்தை யூஸ் பண்ணி நம்ம வேட்டையாட போவோம்னு சொல்லிட்டு தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் ஒருத்தட்ட கிராஸ்போ வாங்கிட்டு வர சொன்னால் அவர் காமெடி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கொடுத்துருக்கிற காசோட தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே நீ எதுக்கு தேவையில்லாதான் பண்ணி வச்சிருக்க, இது நமக்கு தேவையே இல்லை, நான் கேட்டது வில்லோ அம்பு மட்டும் தானே, நீ அதை மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதானே கத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த மிருகத்தை தான் அவங்க வேட்டையாட போகிறாங்க. இது ஆண்ட் ஷீப் அப்படின்னு சொல்கிறாங்க.